மத்தேயு 7:7 சொல்லுகிறது, கேளுங்கள். ஆமென். ஆமென். மத்தேயு 7:7 என்ன சொல்லுது? கேளுங்கள். கேளுங்கள். ஸோ இந்த நாள் செய்தியின் தலைப்பு கேளுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இந்த நாள் செய்தி கேளுங்கள். நம்ம கடந்த வாரம் ஹீலிங் சர்வீஸில் நம்ம பார்த்தோம். இந்த கேளுங்கள் அதுலேயே ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தோம். கேளுங்கள் அப்படின்னா அதற்கு 2 மீனிங் இருக்கு, 2 அர்த்தங்கள் இருக்கு. நம்பர் 1, கேளு அப்படின்னா காது கொடுத்து கேளு. நம்பர் 2, கேளுன்னா வாயை திறந்து கேளு. கேட்கிறதுனா ஆஸ்கிங், அது ஒரு கேளு. ஹியரிங், அது ஒரு கேளு. ஸோ ஹீலிங் சர்வீஸில் நம்ம பார்த்தது என்னது? ஆஸ்கிங். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னென்ன வேணுமோ உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேளுங்க. ஆண்டவரே நான் பார்வை அடையணும் கேளுங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த நாள் நம்ம பார்க்கிறது கேளுலே பார்ட் 2. என்னது? ஹியரிங். ஸோ முதல் ஹீலிங் சர்வீஸில் பார்த்தது நம்ம வாயை திறந்து கேட்கறது. ஆண்டவரே எனக்கு இந்த நன்மையை தாரும், எனக்கு இந்த அற்புதத்தை தாரும். ஆக்சுவலாக இந்த வசனம் மத்தேயு 7:7 கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்துக்கான அர்த்தம், நீங்கள் ஆண்டவரை நோக்கி கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த கேளுங்கள்லையே இன்னொரு அர்த்தமான காது கொடுத்து, உங்கள் காதுகளை திறந்து கேளுங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. வேதம் சொல்லுகிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். நம்ம சொல்லுவோம், அழுத பிள்ளைக்கு தான் சாப்பாடு கிடைக்கும், அழுத பிள்ளை நன்மையை பெற்றுக்கொள்ளும். அதே போல நம்ம ஆண்டவரிடத்துல வாயை திறந்து கேட்கும் போது நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். அது 100% ட்ரூ. அதே போல நாம் ஆண்டவர் சொல்றதையும் நம்ம காது கொடுத்து கேட்டாதான் அவரிடத்துல இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நம்ம வாயை திறந்து ஆண்டவரே எனக்கு இதை செய்யும், ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதத்தை செய்யும், எனக்கு இந்த நன்மை வேணும், எனக்கு இந்த சுகம் வேணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு வாயை திறந்து கேட்பவர்களாய் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற பதிலையும் ஆசீர்வாதத்தையும் கம்பேர் பண்ணோம்னா, ஆண்டவருடைய சத்தத்தை யார் காது கொடுத்து கேட்குறாங்களோ அவங்க வாயை திறந்து கேட்காமலே கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. ஆமென். நான் சொல்ல வர்றது புரியுதா? நம்ம வாயை திறந்து ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு இந்த வேலை வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டு ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்வதை விட, நம்ம காதுகளை திறந்து ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய சொல்றாரு, ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்லுகிறாருங்கிறதை யார் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கிறார்களோ அவர்கள் மிகுதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். அப்போ ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணங்களில் ஒன்று என்னது? காது கொடுத்து கேட்கணும். ஆமென். வாயை திறந்து கேட்கிறவன் அல்ல சீஷன், காது கொடுத்து கேட்பவனே சீஷன். ஆமென். உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, நீ வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட அதிகமா கேட்கிறியா இல்ல காது கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறியா? உங்க இருதயத்திலே ஒரு பதில் வரும். நிறைய நம்ம வாயை திறந்து தான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்றோம், போய் 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்க 1 மணி நேர ஜெபத்துல எவ்வளவு மணி நேரங்கள் உங்க வாய் ஆண்டவர்கிட்ட பேசுது? உங்க வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட அதுன்னு கேட்குறீங்க. எவ்வளவு நிமிஷங்கள் அல்லது எவ்வளவு வினாடிகள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறீங்க? சில பேருடைய ஜெபங்கள் சில 20-30 வருஷமா ஜெபிக்கிறோம், இல்லை சில பேர் 5-6 வருஷமா ஜெபிக்கிறோம், டெய்லி 1 மணி நேரம் ஜெபிச்சிடுறோம். ஆனால் டெய்லி 1 மணி நேரம் இந்த 5 வருஷமா நம்ம மட்டும்தான் வாயை திறந்து பேசிட்டு இருக்கோமே தவிர, கேட்டுக்கொண்டே இருக்குமே தவிர, கர்த்தர் பேசின வார்த்தை இன்னும் ஒன்று கூட நம்ம காதில் வந்து என்ன பண்ணவே இல்லை, கேட்கவே இல்லை. ஸோ ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், நீ வாயை திறந்து கேட்கிறத விட காது கொடுத்து கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அவர் நன்மையானவைகளை கொடுக்கிற பிதா. இந்த வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், பொல்லாத மனிதர்களே அப்பத்தை கேட்டா என்னது கொடுக்கறது இல்லை. அப்பா இன்னைக்கு எனக்கு பரோட்டா வாங்கித்தாங்க, ஃப்ரைட் ரைஸ் வாங்கித்தாங்கன்னா போய் இல்லை இன்னைக்கு உப்புமா தான் அப்படின்னு ஒரு அப்பாவே என்ன பண்றது இல்லை, சொல்றது இல்லை. என் பிள்ளை கேட்டுருச்சு, எனக்கு காசு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, சம்பாதிச்சுக்கலாம், பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா ஓடிப்பா என்ன பண்ணுறாரு, நம்ம கேட்கிற பொருளை வாங்கி தருகிறார். பொல்லாத இந்த உலகத்தின் தகப்பன்மார்களே அப்படி இருக்கும்போது பரமபிதா அவருக்கு நன்மையை மாத்திரம்தான் செய்ய தெரியும். அவருக்கு நன்மை மாத்திரம்தான் செய்ய, அவர் நினைவுகளில் கூட அவருக்கு நன்மை மாத்திரம்தான் இருக்குது. அப்படிப்பட்ட பரமபிதா நமக்கு தேவையில்லாத காரியங்களை நம்ம கேட்டு கொடுக்காம இருப்பாரா?
ஆமென். அவர் நன்மையானவைகளை தருகிற பிதா. அவர் நன்மையானவைகளை தருவது அதிக அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் தகப்பன்மார்களே இப்படி இருக்கும்போது பரமபிதா நம்ம கேட்கும்போது அவர் நிறைவாய் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நான் கடந்த ஹீலிங் சர்வீஸ்ல சொன்னேன், நம்ம கேட்கும்போது நம்ம கேட்கிறவர் யார் என்பதை மனதில் வைத்து என்ன பண்ணணும்? கேட்கணும். நம்ம கேட்கறது யாருங்கிறதை நம் நினைவில் வைத்து நம்ம கேட்கணும். ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட சில பேர் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே எனக்கு 5 லட்சம் ரூபாய் இப்போ எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியா தேவை, அதனால எனக்கு எப்படியாகிலும் இந்த நபர் எனக்கு வட்டிக்கு காசு என்ன பண்ணிடணும், 5 லட்சம் ரூபா கொடுத்துடணும், நான் இந்த காரியத்தை செஞ்சிடணும். நீங்கள் சேவிக்கிற பிதா, நீங்க ஜெபிக்கிற பிதா யார்? வட்டிக்காரனுடைய இருதயத்துல பேசுற அளவுக்கு அவருடைய பவர். அவர் நினைத்தால் அவர் இல்லாதவைகளை உருவாக்கி தர அவரால் முடியும். ஆமென். நீங்க காத்திருந்தீங்கன்னா அந்த 5 லட்சம் ரூபாயை அவர் வட்டியே இல்லாம உங்களுக்கு நல்ல வழியில உங்களுக்கு தர அவரால் முடியுமா முடியாதா? அந்த நீங்க கேட்கிறதற்கான நோக்கம் சரியா இருந்தால் அதற்கான பணத்தை அவர் சம்பூர்ணமாய் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம், ஆண்டவரே எப்படியாவது இந்த நபர் வட்டிக்கு தந்துடணும், எப்படியாவது இந்த காரியம் எனக்கு நடந்துடணும், இந்த காரியத்துல இதுவாவது நடந்துடணும். இல்ல, அவர் பரமபிதா. அவரால் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்று இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அவர் உங்களுக்காக செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நம்ம கேட்கிறவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? அறிந்து நம்ம கேட்கணும். இந்த நாள்ல நம்ம காதுகளை கொடுத்து கேட்கறது, காது கொடுத்து கேளு, அதை குறித்து நம்ம சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ரோமர் 11:8 சொல்லுகிறது, கேளாது இருக்கிற காதுகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த வசனத்துல வந்திருக்கு. கேளாது இருக்கிற காதுகள். நம்மளே நம்மளுடைய பிள்ளைங்க கிட்ட சொல்லுவோம், அல்லது நம்ம வீட்டில் சொல்லுவோம், உன்னை எத்தனை தடவை சொல்றேன், கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்குறியா? உனக்கு காது இருக்குது, காது கொடுத்து கேட்குறியா? நான் எவ்வளோ வார்த்தைகளை சொல்றேன். ஆண்டவர் சொல்றார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இங்க எத்தனை பேருக்கு காது இருக்கு? எத்தனை காது இருக்கு? 2 காது இருக்கு. ஆனா என்னைக்காவது நம்ம யார் சொல்றதையாவது கேட்கிறோமா? அப்படின்னா யார் சொல்றதையும் கேட்கறது இல்ல, ஆண்டவர் சொல்றதையும் கேட்கறது இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டே தான் இருக்கிறோம்? இந்த காதுகள் வழியா கேட்கிறோம், ஆனா அதற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண மாட்டேன்றோம்? அர்ப்பணிக்க மாட்டோம். இன்னைக்கு கர்த்தர் இந்த செய்தியின் மூலமா நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். நீ கேட்டா, உன் காதுகளை திறந்து கேட்ட, நீ வாய்களை திறந்து அல்ல, உன் காதுகளை திறந்து நீ கேட்டனா, நீ கேட்பதற்கும் அதிகமான காரியங்களை நீ பெற்றுக்கொள்ளுவ. ஆமென். இன்னைக்கு நிறைய காரியங்கள் வாய்களை திறந்து கேட்டு கேட்டு பதில் கிடைக்காம இருக்கிறீங்கல்ல. ஏன் ஆண்டவரே இது எனக்கு நடக்கல, ஏன் ஆண்டவரே இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கல, ஏன் இது தாமதமாகுதுன்னு வாய்களை திறந்து கேட்டு கேட்டு இன்னைக்கு சோர்ந்து போய் வந்திருந்தீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் காதுகளை தொட விரும்புகிறார். ஆமென். ஏன் அதற்கான பதில் வரலங்கிறது உங்க காதுகள் திறக்கப்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமென். எந்த காரியத்துல நம்ம மனம் திரும்பணும்னு ஆண்டவர் நமக்கு பேசிட்டாருன்னா, எந்த காரியத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும்னு ஆண்டவர் நம்ம காதுகளை திறந்து சொல்லிட்டாருன்னா, அதற்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது நாம் வாய்களை திறந்து கேட்டுக்கொண்டிருந்த காரியங்களை நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கொள்ள போறோம்? பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஸோ நம்ம காதுகளை திறந்து கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் நம்ம கேட்கணும் காதுகளை திறந்து? அது ஏன் அவசியமா? ஆண்டவர் சொல்றத காது கொடுத்து கேட்கணுமா? ஏன் கேட்கணும்? உங்கள் பிள்ளைகளிடத்துல நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க ஒரு காரியத்தை, இதை செய் 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 செய், இது செஞ்சால் இதை செய்யலைன்னா இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியம் நடந்துரும் சொல்லிட்டே இருக்கீங்க, கேட்கவே இல்லை. அதே போல் குறித்த ஒரு நாளில் நீங்கள் சொன்ன மாதிரியே அது நடந்துருச்சு. அந்த பிள்ளை உங்கள் இடத்துல வரும்போது என்ன சொல்லுவீங்க? 1000 முறை சொன்னேன் உன்ட்ட, கேட்டியா? இப்போ என்ன பண்ணு, அனுபவி. நம்ம அப்படிதான் சொல்கிறோம். எத்தனை தடவை சொன்னேன், தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேனே, கேட்டியா? இன்னைக்கு பத்தியா இப்படி ஒரு நிலைமை வரும்னு அன்னைக்கே சொன்னேன். நீங்கள் காதுகளை திறந்து கேட்டாதான், நீங்களும் நானும் காதுகளை திறந்து கேட்டாதான் நீங்க ஒரு நாள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்பார். ஆமென். சும்மா எல்லாரும் குரலையும் அவர் கேட்டு டைம் பாஸ் பண்ணுகிற தேவன் அவர் இல்லை. ஆமென். அவருக்கு ஒரு நாமம் இருக்கு, அவர் பயங்கரமானவர். ஆமென். நீங்க சொல்ற ஜெபத்தெல்லாம் அவர் கேட்கணும்னா அவர் சொல்றதையும் நீங்க கேட்கணும். ஆமென். நான் ஏன் கர்த்தர் சொல்றதை கேட்கணும்? ஏன் கர்த்தர் என் செவிகளை திறக்கணும்? ஏன் என் காதுகளை கொடுத்து கர்த்தர் சொல்ற வார்த்தையை கவனிக்கணும்னா, நான் ஒரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. ஆண்டவற்றை எல்லாமே 2 வே ப்ராசஸ் தான், எதுவுமே சிங்கிள் வே கிடையாது. நீங்க கூப்பிடும் போது அவர் கேட்கணும்னா, அவர் கூப்பிடும் போது என்ன பண்ணணும்?
நம்ம கேட்கணும். நம்ம கூப்பிடும் போது அவர் கேட்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, அவர் சாமுவேலேன்னு கூப்பிடும் போது சாமுவேல் எஞ்சி ஏலி இடத்துல ஓடி போய் அடியேனே கூப்பிட்டீரே அப்படின்னு நடுராத்திரியில் ஓடி போய் என்ன பண்றாரு, ஏலி தாத்தா கிட்ட கேட்கிறாரு. அந்த சாமுவேலுக்கு யார் கூப்பிடுறான்னு தெரியல, ஆனா யாரோ என்னை கூப்பிடுறாங்க, அவங்களுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும்னு ஒரு இருதயம் இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் நம்ம இடத்துல என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். அப்போ நான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கணும். என் ஜெபத்துக்கு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், நான் எத்தனையோ வருஷம் இந்த காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கேன், என் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டேங்கார். சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் இதுக்கு நீங்க ஜெபிங்க, நீங்க ஜெபிச்ச ஆண்டவர் கேட்பாரு. நான் ரொம்ப நாள் ஜெபிச்ச ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணல, கேட்கல. கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன காரியத்தை அவங்க கேட்க, கர்த்தர் இது நோன்னு சொல்லும் போது அதை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை, இதை செய்யாத இதை செய்யன்னு சொல்லும் போது அதற்கு கீழ்ப்படி அவர்களுக்கு மனசு இல்லை. அதனால இவர்கள் கூப்பிடும் போதும் கர்த்தர் என்ன பண்றாரு, நீ முதலாவது என் வார்த்தைக்கு கீழ்ப்படி உன் இருதயத்தை திருப்பு, உன் ஜெபத்துக்கு நீ வாயை திறந்து சொல்லவே வேண்டாம், நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவேன், உனக்கு கிராண்ட் பண்ணிடுவேன், உனக்கு அதை நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். நீ இதற்காக இது சொல்லிட்டு இருக்க வேண்டாம், என் வார்த்தைக்கு மட்டும் செவி கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். ஸோ நான் இருதயத்தை கவனிக்கல, அதாவது இருதயத்தை திறந்து என் காதுகளை கொடுத்து கேட்கல அப்படின்னா அதுக்கு 3 காரியம் இருக்கு. நம்பர் 1 எடுத்துக்கொள்ளலாம். சகரியா 7வது அதிகாரம் 12வது வசனம். யாருக்கு காது கேட்காது? 3 பேருக்கு காது கேட்காது. நம்பர் 1 சகரியா 7:12. நிறைய பேருக்கு ஆண்டோடைய சத்தம் ஏன் கேட்க மாட்டேங்குது? யார் ஆண்டோடைய சத்தத்தை கேட்க மாட்டாங்க அப்படின்னா, நம்பர் 1 இங்க சகரியா 7:12 சொல்லுகிறது, இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆமென். ஆமென். இருதயத்தை எப்படி ஆக்கினாங்களாம்? வைரமாக்கினார்கள். இருதயத்தை கல்லாக்கினவங்களை கேள்விப்பட்டிருக்கோம். வேதம் சொல்லுகிறது இருதயத்தை வைரமாக்கினாங்களாம். டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் சொல்லுவாங்க. வைரத்தை வச்சு தான் வெட்ட முடியும். அந்த அளவிற்கு அது ரொம்ப 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 இறுகி போன ஒரு 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 பொருள். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு அவங்க இருதயத்தை எப்படி ஆக்கி வச்சுட்டாங்க, வைரமாக்கி வச்சுட்டாங்க. கல் பாறையை விட ரொம்ப இறுக்கமானது தான் வைரம். ரொம்ப ரொம்ப அடர்த்தி, டென்சிட்டி அதிகமானது தான் என்னது, வைரம். ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்தை நான் எத்தனையோ முறை பேசுறேன். ஆண்டவர் பேசுவதற்கு இவர்கள் தான் இல்லை, ஆண்டவர் ஒரு கழுதையை வைத்து கூட ஒரு தீர்க்கதரிசி இடத்துல பேச முடியும். நம்ம வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் பேசுவதற்கு பயன்படுத்துகிற பொருட்கள் ரொம்ப விசித்திரமா இருக்கும். நம்முடைய சிந்தையால நம்ம கிரகிக்க முடியாத பொருட்களை வைத்து கூட கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, அவர் பேச விரும்புகிற காரியங்களை பேசிட்டு போயிடுவார். நம்ம நினைக்கலாம், இவர் பாஸ்டர், இவர் மூலமா கர்த்தர் பேசுவார், உண்மைதான். ஆனா அவர் நினைத்தால், நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு நபர் மூலமா கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பேச முடியும். ஆமென். ஒரு கழுதையை கொண்டு பேச முடியும், ஒரு காகத்தை கொண்டு பேச முடியும். ஒரு சின்ன இன்சிடென்ட், உங்க ரோட்ல நீங்க போயிட்டு இருப்பீங்க, அங்க நடக்கிற ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, ஒரு சின்ன 2 செகண்ட் ஒரு விஷயத்தை வைத்து கூட கர்த்தர் தம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு பேச முடியும். ஒரு ஆமேன். நான் சொல்ல வருது புரியுதா? அப்போ கர்த்தர் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளோடு பேச ஆயத்தமா இருக்கிறார். அவர்கள் இடம் கொடுத்தா மகிமையான காரியங்களை அவர்களோடு கூட வெளிப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா இந்த ஜனங்கள் தங்கள் இருதயத்தை எப்படி ஆக்கி வைத்திருக்கிறாங்களாம், வைரமாக்கி வச்சிருக்கிறாங்க, கற்பாறை போல் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட அதற்கு என்ன கொடுக்கல, ஒரு லகுவாய் இருப்பதற்கு நல்ல ஒரு அந்த கேட்கிற இருதயத்தை அவர்கள் என்ன பண்ணிக்கொள்ளல, பெற்றுக்கொள்ளல. ஆண்டவர் சொல்றாரு, இருதயம் வைரமாக்கப்பட்டவர்களுக்கு என்ன கேட்காது, ஆண்டவர் எவ்வளோ பேசினாலும் கேட்காது. பெற்றோர்கள் மூலமா பேசுவாரு, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பேசுவார், சபையில் பேசுவார், இல்லை சும்மா ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒரு ஊழியர் மூலமாக பேசுவார், வசனங்கள் மூலமாக பேசுவார், ஏதோ ஒரு ஆட்டோ முன்னாடி போகும், அல்ல வண்டி முன்னாடி போகும், அந்த வாகனத்தில் இருக்கிற வார்த்தைகள் மூலமாக பேசுவார். ஆண்டவர் எங்கே எப்படிலாம் ஜனங்களோட பேசணுமோ, உங்களை ஒரு வழிக்கு கொண்டு வரணுமோ, அதற்கு அவர் எல்லா வழியும் அவர் பிரயாசப்படுவார். ஆனால் உங்கள் இருதயம் வைரமாக்கப்பட்டிருந்தா அது ஆண்டவர் தான் பேசுகிறாருன்னு உங்களால் என்ன பண்ணிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. சில பேர் உணர்வார்கள், இது ஆண்டவர் பேசுறாரு, ஆனால் உணர்ந்து குணப்பட முடியாது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் பேசுறாரு, டெய்லி வர்றோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வர்றோம். நீங்க பைபிளை பெரட்டினா ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்குறீங்க. சபைக்கு வரும்போது ஒரு சண்டேக்கு 1 இல்லை 2 3 மெசேஜஸ் கேட்குறோம். சில வேளைகளில் அத்தனை செய்திகள் கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில ஏன் இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலை? நம்முடைய இருதயம் வைரமாக்கப்பட்டு
இருதயம் கல்லு மாதிரி ஆயிருக்கு. எந்த ஒரு இதுக்கும் என்ன பண்ணல. ஏன்னா இதற்கு முன்பதாக ஆண்டவர் கொடுத்த அந்த தருணங்கள், ஆண்டவர் கொடுத்த அந்த நன்மைகளை நினைத்து பார்த்து அந்த இருதயம் சதையான ஒரு இருதயமா இல்ல, பாவ உணர்வு அடைந்து மனம் திரும்புறதுக்கு ஏற்ற ஒரு சதையான இருதயமா இல்ல, வைரமாக்கப்பட்டிருக்குது. வைரமா இருக்கிற இருதயம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் பேசுற வார்த்தை என்ன பண்ணாது, கேட்காது. 2வது எசேக்கியேல் 3வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, கலக வீட்டார் கேட்க மாட்டாங்களாம். கலக வீட்டார். எசேக்கியேல் 3:27 இந்த வசனம் சொல்லுகிறது, கலக வீட்டார். ஆண்டவர் நான் எவ்வளவு சொன்னாலே உங்க கேட்க மாட்டாங்க, ஏன்னா இவர்கள் கலக வீட்டார். கலக வீட்டார்னா யாரு? கலகம்னா என்னது? சில பேருக்கு வீட்டில் பேர் இருக்கும், இவன் வீட்டில் குட்டி கலகம் பண்றவன். இருக்கிற நல்ல ஒரு வீட்டை என்ன பண்ணிடுவான், 40 பிரித்து வைக்கிற அபிஷேகம் யாருக்குள்ள இருக்கு, இவனுக்குள்ள இருக்குது. அப்படி சில பேர் இருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஒரு அல்லது ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் நல்லா கேஷுவலாக பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு நபர் என்ன பண்ணிடுவான், 2 நல்ல க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸை ஈஸியாக பிரித்து விட்டு போயிடுவான். நல்லா இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்து விட்டு போயிடுவாங்க. நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்து நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு நபராக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார், அந்த பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணிடுவார். கலக வீட்டார், கலகம் பண்ணுறவங்க. இல்லாத பொல்லாத காரியங்கள் ஒருத்தங்க இருக்கும்போது அவங்கள பற்றி என்ன பண்ண மாட்டாங்க, பேசுமா. இல்லாத போது பேசி கலகம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்காது. ஆமென். நீங்க கலகம் பண்ணுகிறவர்களா இருந்தீங்கன்னா, முதலாவது இருதயம் வைரமாக்கப்பட்டவர்களா இருந்தா கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் கேட்காது. 2வது கலகம் பண்ணி கொண்டு இருந்தோம்னா, ஒரு இடத்துல கலகம் பண்ணுகிறதுனா என்ன, இருக்கிற சமாதானம் நம்மளால கெட்டு போகுது. நம்ம சமாதானத்தை உடைக்கிறவங்களா இருக்கிறோம். நம்ம இருக்கிற இடத்துல எவ்வளோ முடியுமோ கூடுமான மட்டும் சமாதானத்தை உண்டாக்கணும். அந்த சமாதானத்தை கெடுக்கிற வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம யாரு, கலக வீட்டார். அப்படி கலகம் பண்ணுகிறவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்காது. 3வது எரேமியா 22வது அதிகாரம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல வர வசனம் வருது, சில பேருக்கு அதுதான் அவங்களோட பழக்கமே. எதுதான் பழக்கம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம போறதே அவங்களுக்கு பழக்கம். சில பேருக்கு பிறவியிலே என்ன பண்ணாது, காது அந்த டிஃபிஷியன்சி இருக்கும். அதே போல சில பேருடைய இருதயம் எப்பொழுதுமே ஆண்டவர் பேசுறாரா, ஆண்டவர் பேசுறாரு, ஓகே, அதோடு என்ன பண்ணிடுவாங்க. எப்படி ஒரு சபைக்குள்ள வரோம் அல்லது வீட்டுக்குள்ள வரோம், ஸ்லிப்பர்ஸை என்ன பண்ணிட்டு வரோம், வெளியில விட்டு வரோமோ, அதே போல சில பேர், ஒரு குரூப் இருக்காங்க, சபைக்குள்ள வரும்போது காதை கழட்டி எங்க வச்சுட்டு வந்துருவாங்க, செருப்பு ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டு வந்துருவாங்க. என்ன பண்ணிடுவாங்க, ஏன்னா இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய கவனம் ஃபுல்லா யார் வந்திருக்கா, என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க யாரை பார்க்கறாங்க, இவங்க யார்கிட்ட, இதே கவனத்தோடு தான் இருப்பானே தவிர இங்க கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் உலாவி கொண்டு இருக்கிறார், அவர் என்னிடத்துல பேசுறதுக்கு தான் என்ன இங்க கூட்டு வந்திருக்கிறார், அவர் என்ன பேசுகிறாருங்கிற சிந்தை துளி கூட அவனுக்கு இருக்காது. ஏன்னா அவன் காதை எங்கேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டான், செருப்பு வைக்கிற இடத்துலயே. செருப்பை கழட்டும் போது காதையும் கழட்டி பத்திரமா இங்க இரு, இங்க இருந்து போகும்போது சத்துருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு உன்னை நான் மாட்டிட்டு போறேன் அப்படின்னு வச்சுட்டு வந்துடும். ஸோ 3வது பழக்கமா இருக்கு. சில பேருக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டே கர்த்தர் பேசுவாருங்கிற உணர்வே இல்லாத பழகி போயிட்டாங்க. 3 காரியங்கள். நம்பர் 1, நம்முடைய இருதயம் வைரமாக்கப்பட்டிருந்ததுன்னா, இறுகி போயிருந்ததுன்னா. இருதயம் ஏன் இறுகி போகுது, சரியான ஜெப வாழ்க்கை இல்லை, ரெகுலரான ஒரு வேத தியானம் இல்லை, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பழக்கம் இல்லை. இதெல்லாம் இருந்ததுன்னா இருதயம் என்ன ஆயிரும், இறுகி போயிடும். இந்த மாயமான உலகத்துல நம்முடைய இருதயத்தை வைரமாக்கும்படி, இருதயத்தை இறுக பண்ணும்படி அநேக காரியங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் நடந்துட்டே இருக்கு. சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க, நம்ம ஃபோன் இருக்குல்ல, தொடர்ந்து அந்த ஷார்ட்ஸோ ரீல்ஸோ இப்படி தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தேன்னா, ஒரு 2 மணி நேரம் நீங்கள் 3 மணி நேரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுமா, டிப்ரெஷனாக இருக்குமா, ஏன் தான் இந்த உலகத்தில் வாழ்கிற, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம், ஏன் வாழணும் அப்படின்னு உங்களுக்கே உங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மையும் விரக்தியும் வாழ்க்கை குறித்த நம்பிக்கையற்ற நினைவுகளும் உங்களுக்கு உண்டாகும். இது ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம கேள்விப்படுகிற செய்திகளாக இருக்கலாம், நம்ம பார்க்கிற காரியங்கள், நம்ம பழகிற நட்பு வட்டங்கள், இது எல்லாமே நம்முடைய இருதயத்தை இரும்பாக்கவும் வைரமாக்கவும் தான் பிரயாசப்பட்டுட்டு இருக்கு. இந்த மாயமான உலகத்தில் இதை நம்பாத, இதை செய்யாத, எல்லாமே பொய் தான், எல்லாமே கடைசியில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க பாத்தியா, இவங்களை நம்பினி, இவங்க என்ன பண்ணாங்க பாத்தியா, இவங்கெல்லாம் கடைசியில் எங்கே கொண்டு வந்து, இது எப்படி வந்து முடியும் தெரியுமா அப்படின்னு நெகட்டிவான காரியங்கள்னால இருதயத்தை இரும்பாக்குகிற வைர
வைரமாக்குகிற காரியங்கள் தான் உங்களை சுற்றி 24 மணி நேரமும் நடந்துட்டு இருக்கு. பாத்தியா, இவர்கள் எவ்வளோ நல்லா இது பண்றாங்கன்னு பாத்தியா, கடைசியில் இவங்களோட நிலைமை பாத்தியா இப்படின்னு. ஒரு தேவையில்லாத சாட்சிகளினால பொய்யான காரியங்களை சத்துரு காண்பித்து 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 ஆண்டவருடைய பிள்ளைங்களை ஆண்டவரை விட்டு வழி விலக பண்றதுக்கு அவன் முதல்ல ஆளுகை செய்கிறது என்னதுதான், இந்த இருதயத்தை கடினப்படுத்திடும். யோசிச்சு பாருங்க, பார்வோனுடைய இருதய கடினம் பத்தி நமக்கு தெரியும். எல்லாத்தையும் பார்க்கிறான். ஜனங்கள் படுகிற அவதியை பார்க்கிறான். ஜனங்கள் பிள்ளை குட்டிகளோட அவங்க படுகிற நிந்தனைகள் அவங்க கேட்குறாங்க. நான் கர்த்தரை ஆராதிக்க போன அதுக்கு விடு. ஆனால் அவனுடைய இருதயம் கடினப்படுத்தப்பட்டதுனால அவனை ஆராதிக்க யாருமே என்ன பண்ணல, கூப்பிடல. பார்வோன், நீங்க வாங்க எங்க சபைக்கு வாங்க ஆராதிக்க அப்படின்னு கூப்பிடல. நாங்க போய் ஆராதிக்க போறோம், எங்களை விட்டுருன்னு சொல்றதுக்கு கூட அவனுடைய இருதயம் இடம் கொடுக்கல. ஏன்னா பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஒரு கடினமுள்ள இருதயம் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. கர்த்தரை ஆராதிக்க வரணும்னா உங்க இருதயம் எப்படி இருக்கணும், லகுவா இருக்கணும். லகுவா இருந்தாதான் கர்த்தனை ஆராதிக்க போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். என் பிரச்சனை இருக்கட்டும், பலவீனம் இருக்கட்டும், போராட்டம் இருக்கட்டும், சூழ்நிலை இருக்கட்டும், இது கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கான நேரம். உங்க தனி ஜெபங்கள் ஜெபிக்க முடியலையா, அப்ப தெரிந்து கொள்ளணும் இருதயம் என்ன ஆகுது, கடினமாகுது. இருதயம் இறுக ஆரம்பிக்குது. தனி ஜெபத்துக்கு நேரம் போக முடியாம ஒரு தடை வருதா, கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவையில்லாத சிந்தனைகள் வந்து, என்ன ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஆராதிக்க முடியும் தோணுதுன்னா முதலாவது உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் இருதயம் ஏதோ ஒரு காரியத்தினால வைரமாகி கொண்டு இருக்கு, கர்த்தர் என் இருதயத்துல உங்க பிரசன்னத்தை ஊற்றுங்க. ஆமேன். உங்க இருதயத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் அது ஊற்றப்படும் போது அது பர்வதங்கள் மெழுகு போல உருகிரும். ஆமேன். எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய இரும்பு பாறையா இருந்தாலும், தேவ ஆவியானுடைய பிரசன்னம் ஊற்றப்படும் போது அது மெழுகு அக்னிக்கு முன்னாடி உருகும் போது எப்படி உருகும், ஒரு கேண்டில் கொளுத்துறோம், அது அக்னி பற்ற வைத்த போது எப்படி அது உருகி ஊற்றுது, அப்படி நம்முடைய இருதயம் உருகி அது லகுவாய் மாறிடும். ஆமேன். அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள ஒருத்தனை போகணும் அல்லது இன்னொருத்தங்க போகிறதுக்கு ஒருத்தன் தடை பண்ணாம இருக்கணும்னா உங்களுடைய இருதயம் எப்படி இருந்தாதான் முடியும், லகுவா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய இருதயத்தை நான் பல விதமான காரியங்களால வைரமாக்கிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் உலக பிரகாரமான காரியங்களை முன்வைத்து பேசுவாங்க. பார்த்தீங்களா, உலகத்தின் காரியங்களை ரிலேட் பண்ணி அதனால தான் நான் சர்ச்சைக்கு என்ன பண்ணுறதில்ல, வரதில்லை. அதனால தான் நான் ஜெபிக்கிறதில்லை. ஜெபிக்கிற எல்லாரும் ஒழுங்காக இருக்கிறாங்களா, ஜெபிக்கிற எல்லாரும் இப்படியா ஜெபிக்கிறாங்க, ஆனால் இப்படி பண்ணுறாங்க. மனிதர்களை பார்த்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க வரல. ஆமேன். அந்த மனிதனை வச்சு இயேசு நம்மளை கால்குலேட் பண்ணி அதற்காக அவர் ரத்தத்தை சிந்த செய்யலை. அவர் ரத்தத்தை சிந்தும் போது இவன் இப்படிலாம் இருக்கிறான், இவன் இப்படிலாம் இருக்கிறான், இவனுக்காக போய் ரத்தம் சிந்தனுமான்னு அவர் என்ன பண்ணலை, யோசிக்கல. இயேசுவை முன்வைத்து அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அவரே நம்முடைய முன்மாதிரி. அவரை பார்த்து பின்னாடி வந்துட்டே இருக்கிறவன் எத்தனை காரியங்கள் அவனை சுற்றி வந்தாலும், அவன் இருதயத்தை பாரமாக்க, கல்லாக்க எத்தனை காரியங்கள் முயற்சி செஞ்சாலும் அவனுடைய மாதிரி, அவனுடைய கண்கள் யார் மேலதான் பதிக்க வைக்கப்பட்டிருக்கும், இயேசு மேலதான். இயேசுதான் எனக்கு மாதிரி. இவர்கள் என்ன சொன்னா என்ன, இவர்கள் இன்னைக்கு மாறுவாங்க. நாசியில சுவாசமுள்ள மனிதன் இன்னைக்கு மாறுவாங்க, நாளைக்கு பேசுவாங்க, நாளைக்கு பேசாம இருப்பார்கள். ஆனா என்னை அழைத்து அபிஷேகம் பண்ணி விலை மதிக்க முடியாத அவருடைய ரத்தத்தை சிந்தனை இயேசு, அவர் மாறவே மாட்டார். ஆமென். அவர் ஒருபோதும் மாறவே மாட்டார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய இருதயம் கடினமாயிருச்சு. நம்முடைய பார்க்கிற காரியங்கள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்குகிற பாவங்களையும் உதறி தள்ளிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும்னு சொல்லி வேதம் நமக்கு அழகா சொல்லுது. அப்போ இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்துல பாரமா இருக்கிற காரியத்தை உதறி தள்ளிட்டாதான் யாரை பார்க்க முடியும், இயேசுவை பார்த்து ஓட முடியும். இன்னைக்கு பாரமான காரியங்களுக்கு நீங்க இடம் கொடுக்க, விரக்தியான காரியங்களுக்கு இடம் கொடுக்க உங்க இருதயம் வைரமாக்கப்பட்டுரும். இருதயம் வைரமாக்கப்பட்டுருச்சுன்னா கர்த்தர் எவ்வளோ ட்ரை பண்ணாலும், அவர் இப்படி பேசிடலாமா, இப்படி நீங்க நம்புறீங்களா நம்பலையான்னு தெரியல, உங்களோடு கூட ஒவ்வொரு வினாடியும் அவர் இடைப்படும்படி, அவர் பேசும்படிக்கு அவர் போராடி கொண்டு இருக்கிறார். இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரோடு கூட நீங்க கேஷுவலா இருக்கலாம், நீங்க யதார்த்தமா உங்க வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. ஒவ்வொரு வினாடியும் அவர் போராடுறார். உன் மேல வைத்திருக்கிற தரிசனம் அது நிறைவேறணும், உன்னை நான் அழைத்திருக்கிற அழைப்பு அது நிறைவேறணும். நீ இப்படியாவது வந்துருவியா, இப்படி வந்தாவது வந்துருவியா, இதை செய்தாவது வந்துருவியா, இதை செய்தாவது என் சமூகத்துக்கு வந்துருவியா, என் திட்டத்தை புரிந்து கொள்வியான்னு கர்த்தர் ஒவ்வொரு வினாடி நம்மோடு கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் போராடி கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை ரொம்ப நாளைக்கு போராட விடாதீங்க. ஆமென். உங்க இருதயத்துல பக்கத்துல உள்ளவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரை ரொம்ப நாளைக்கு போராட விடாதீங்க. ரொம்ப நாளைக்கு போராட விடுறது
உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். அவர் போராடி கொண்டே இருக்கிறார். ஒரு சீசனுக்கு தான் போராடுவார், இன்னொரு சீசன் என்ன பண்ணுவார், ஆபரேஷன் ஆக்ஷன்ல இறங்கிடுவார். அவர் அந்த மாதிரி காரியத்துக்குள்ள இறங்கும் போது அது நம்முடைய நன்மைக்கு தான், நம்முடைய நன்மைக்கு தான். ஆனா எல்லா நேரமும் ஆண்டவர் என்ன அடிச்சு பிடிச்சு உடைச்சி வச்சாதான் நான் நிற்பேன், அப்படி இல்லை. அவர் ரொம்ப மென்மையான தேவன். அவர் நம்மை மென்மையா புஷ் பண்ணும் போதே அவருடைய அன்பிற்குள்ள ஓடி வந்துருங்க. ஆமேன், ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன். ஸோ கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்கு, ஆனா நம்ம கேட்க மாட்டேன்றோம். காது நீங்க பாருங்க, நார்மலா நம்மளுக்கு எத்தனை காது ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? 2 காது கொடுத்திருக்காரு, அப்படித்தானா? எதுக்கு 2 காது கொடுத்திருக்கிறார்? ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுட்டு போயிடணும், அதுக்கா? இல்ல. காது இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? காது கேட்காதவங்களுடைய நிலைமைய. ஒரு நபர், அவருக்கு வாய் பேச முடியல, காது கேட்கல. அவர் ஒரு சி டைப் மொபைல், அதுக்கான சார்ஜர் அவருக்கு இல்லை, அது வாங்க வந்திருக்கிறார். அவர் அந்த ஃபோனை எடுத்து சார்ஜர்னு கேட்குறாரு. அவருக்கு அந்த ஹெட்டு, சார்ஜர் ஹெட் அவர் வீட்டில் இருக்குது, அந்த ஒயர், யூஎஸ்பி கேபிள், அந்த ஒயர் மட்டும் வேணும். அதை அவர் புரிய வைக்கிறதுக்கு 5-10 நிமிஷம் அந்த கடைக்காரரோடு போராடுறார். நான் பார்த்துட்டு எனக்கு ஓரளவுக்கு புரியுது, ஆனால் என்ன ஒரு தெரியாமல் ஒரு பொருளை மாற்றி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வாங்கி கொடுத்து. நானும் கவனிச்சுட்டே இருக்கிறேன். அந்த கடைக்காரரை ஒவ்வொரு பொருளை எடுத்து, இதுவா, இது மட்டுமா, இது வேண்டாமா, இந்த டைப்பா அப்படின்னு பேசி புரிய வச்சு ஒரு வெறும் கேபிளை வாங்கிட்டு போகிறதுக்கு அவர் 10 நிமிஷம் செலவு பண்ணார். எனக்கு அதை பார்த்துட்டு நான் வரும்போது திரும்ப ரிட்டர்ன் வரேன், யோசிச்சுட்டே வரேன், ஏசப்பா எனக்கு நல்லா கேட்குறதுக்கு காது கொடுத்துருக்குறீங்க, உங்களுக்கு நன்றி சுவாமி. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கேபிள், நீங்கள் கடையில் போய் ஒரு சார்ஜர் கேபிள் கிடைக்கல, எப்படி போய் கடைக்கார்ட்ட கேட்பீங்க? அதே இது அந்த கடையிலே வாங்கி ரிப்பேர் ஆயிருந்தால் எப்படி பேசி கேட்பீங்க? உன் கடையில் தான் வாங்கிட்டு போனேன் 300 ரூபாய்க்கு, ஒரு நாள் கூட என்ன பண்ண மாட்டேங்குது, சார்ஜ் ஏற மாட்டேங்குது, இந்தா நீ வேண்டாம், உன் சார்ஜரும் வேண்டாம், பேசுகிறோமா இல்லையா? பேசி ஏதோ ஒன்று வாங்கி. ஆனால் அந்த ஒரு சின்ன கேபிள் வாங்குறதுக்கு அந்த நபர் ஒரு 10 நிமிஷம், அவரை சுற்றி 2-3 பேர் அவர் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க, அவர் என்ன சொல்ல வராருன்னு புரிந்து கொள்ள. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நமக்கு நல்லா கேட்கறதுக்கு காது கொடுத்துருக்கிறாரு, ஆனால் காது கொடுத்த தேவனுடைய குரலையே நம்ம கேட்கறதுக்கு நம்மளுக்கு மனசு இல்லை. அந்த அளவுக்கு நம்முடைய மனசு என்ன ஆயிடுச்சு, கல்லாயிருச்சு, வைரமாயிட்டு. காதை உண்டாக்கின கர்த்தருடைய குரலையே கேட்கறதுக்கு மனசில். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஒவ்வொரு பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆயத்தமாக இருந்தாங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் ஆதாமே நீ எங்கே இருக்கிற? ஆதாமே, எப்போவுமே இது நம்ம ரெகுலராக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம், நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் நான் உன் கூட பல காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுற நேரம், ஆதாமே நீ எங்கே போயிட்ட? ஆதாம் ஒளித்து கொண்டு இருக்கிறான் தோட்டத்தில். ஏன்? ஆண்டோடைய சத்தம் உனக்கு கேட்காம இருந்ததா? கேட்டுது. கேட்டு அவர் முன்னாடி நின்று அவர் வேண்டான்னு சொன்னதை நம்ம செஞ்சிட்டோம். ஒரு குற்ற உணர்வு அவனை ஆண்டவருடைய சத்தத்தை வேண்டாம். ஆண்டவர்கிட்ட போனால் இதெல்லாம் அவர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவார். அதனால ஆண்டவர் சத்தத்தை இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தில் இது இருக்குது. ஆண்டவர்கிட்ட போனோன்னே இதை செய்யாத, அதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். அதனால ஆண்டவரை கொஞ்சம் எங்கேயே வச்சுக்கலாம், சண்டே மட்டும் பார்த்துட்டு வந்த மாதிரி வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிட வேண்டாம். கூப்பிட்டா அவர் இது வேண்டாம் அது வேண்டான்னு இல்லை. அந்த ஆதாமுக்காக அவருடைய இருதயம் துடித்த வண்ணமாய், ஆதாமே எங்கே இருக்க, ஆதாமே எங்கே இருக்க? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை காணாமல் போயிடுச்சுன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வர்ற பிள்ளை அந்த டைமுக்கு வரல, ஒரு தாயோட ஒரு அலமரிப்பு எப்படி இருக்கும், அலறிக்கொண்டு தேடுவாங்க. அதே போல் தேடினார் ஆதாமு. ஆதாமே, இது நான் உன் கூட பேசுகிற நேரம், நீ என் சத்தத்தை கேட்குற நேரம். இன்னைக்கு நிறைய பேர் உங்கள் ஜெப நேரத்தையும் மறந்துட்டீங்க, நிறைய பேர் ஆண்டவர் உங்க கூட பேசுகிற நேரத்தையும் மறந்துட்டீங்க. ஆண்டவர் கேட்குற, ஆதாமே நீ எங்கே இருக்கிற? இது நான் உன் கூட பேசுகிற நேரம் இல்லை, இது நான் உன் கூட காரியங்களை பேசி, இது எனக்கு இனிமையான நேரம். நீ இதில் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சந்தோஷப்பட்டேன் ஆதாமு கிட்ட பேசுறதுக்கு. கர்த்தர் அன்றைக்கு காத்திருந்தார் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுடைய சத்தத்தை கேட்கணும். இன்றைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருடைய ப்ரேயர் டைம்லையும் ஆண்டவர் அப்படி தான் நிற்கிறார். நீங்கள் நினைக்கலாம் பைபிளில் ஆதாமுக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்க உட்காரும் போதும், உங்கள் ஜெப நேரம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் அவருடைய டைரியில் நோட் பண்ணிட்டார், இது நான் என்னுடைய மகளுடைய ஜெப நேரம், இந்த நேரம் நான் அவளுடைய சத்தத்தை கேட்கும்படி நான் அமர்ந்திருக்கிற நேரம் என்று அவர் குறித்து வைத்து விட்டார். அவர் அந்த டைமுக்கு அமர்ந்திருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணுறதில்ல, ஒளித்து கொண்டு இருக்கிறோம்.
ஒளித்து கொண்டு இருக்கிறோம். சில பேர் தூரமா வேண்டாம் வேண்டாம் ஆண்டவர் சத்தத்தை கேட்க வேண்டான்னு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு கண்ணீரோடு சில பேர் வீட்டில் நின்றுட்டு இருக்கிற, சில பேருடைய இருதயத்தின் வாசலண்டை நின்று கொண்டு இருக்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிற? ஸோ நம்முடைய காதுகள் குறிப்பாக நம்ம கேட்கறதுக்குன்னா ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு சவுண்டை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணுது? உபயோகப்படுது. தேவனிடத்திலிருந்து நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் செவிகள் அது திறக்கப்பட்டதா இருக்கணும். ஆமேன், ஆமேன். ரெண்டாவது, உங்க காதுகள் சத்தங்களை வகை அறுக்கக்கூடியது. உண்மைதானா? ஒரு திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்டு போகுது, போலீஸ் ஜீப்பு பின்னாடி போகுது, உங்களால வகை அறுக்க முடியுமா? முடியாதா? இது போலீஸ் ஜீப் தான் போகுது, இல்லை இது ஆம்புலன்ஸ் போகுது, ஏதோ ஒரு எமர்ஜென்சியான ஒரு கார். திடீர்னு மாடியில் ஏதோ ஒரு சவுண்ட் இருக்கு, மேலே நம்ம வச்சிருந்த பலகை கீழே விழுந்துருச்சு. புரியுது? நம்ம மேலே போய் பார்த்துட்டா கண்டுபிடிக்கிறோம். ஏதோ கிரைண்டரில் சவுண்டு வருது, வெளியிலேருந்தே ஏதோ கிரைண்டர் என்ன ஆகுது, ஏதோ மாவில் ஏதோ மிஷினில் ஏதோ சிக்குது போல, ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு சவுண்டு. அந்த சவுண்டு வரும்போதே அது என்னங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கொள்கிறோம்? வகை அறுத்துக்கொள்கிறோம். இது ஆபத்து, இது நல்லது, இது ஒரு யாரோ வந்திருக்காங்க வீட்டுக்கு, இவங்க தான் வந்திருக்காங்க, வகை அறுத்து கொள்கிறோம். ஆமேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வெறுமனே ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, சத்தங்களை வகை அறுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன், ஆமேன். அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்கு வேணும். ஆண்டவர், இது ஆண்டவருடைய சத்தம், இது மனுஷனுடைய சத்தம், இது பிசாசனுடைய சத்தம், எதுக்கு செவி கொடுக்கணுங்கிறது யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. சத்தத்தை வகையறுக்க தெரிந்தவனால் மாத்திரமே அது உண்மையா அவனுக்கு அதுக்கு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிய முடியும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல நம்ம கேட்டோம், பேதுரு ஆண்டவர் பேசிட்டு இருக்கும்போது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இந்த மாதிரி சிலுவை பாடுகள் மரணங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்காது அப்படின்னு ஆண்டவர் இயேசு வந்து பேதுரு என்ன பண்றாரு? கடிந்து கொள்ளுறாரு. இப்படி ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இப்படி சிலுவை பாடுகள் மரணம் இந்த காரியங்கள்லாம் சொல்லும்போது, ஆண்டவரே உங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. பேதுரு நமக்கு எவ்வளோ க்ளோஸான ஒரு சீஷன், பேதுருவே வேண்டான்னு சொல்றாரு அப்படின்னு இயேசு என்ன பண்ணாரு? பேதுரு சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணாரு? சபாஸ் பேதுரு, இந்த மாதிரி தான் நீ என் கூட எப்பவுமே பக்கத்துணையும் பாதுகாப்புமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரா? எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு என்ன பண்ணாரு? துரத்தி விட்டார். இயேசுவுக்கு தெரிந்தது இந்த சத்தம் யாருடைய சத்தம். ஆமேன். இது பேதுரு பாசத்துல பேசல, பேதுரு பின்னாடி நின்று பிசாசு பேசுதுன்னு இயேசு வகையறுத்து கொண்டார். இன்றைக்கு உங்களுக்கு அந்த அந்த கிருபைகளை கர்த்தர் தர விரும்புகிறார். இது யாருடைய சத்தம்? இது யாரு? இதை செய், இதை செய், இதை செஞ்சிரு அப்படின்னு ஒரு சத்தம் பேசுதுல, அது யாருடைய சத்தம்? அதை வகையறுக்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. சில பேருக்கு ஆண்டவர் தான் பேசுறாரா, ஒருவேளை ஆண்டவரா இருக்குமா, அப்படி டவுட் வருது. ஆனா பிசாசு பேசும்போது 100% இது ஆண்டவர் தான் அடிச்சு என்ன பண்ணிடுறாங்க? செஞ்சு நவச்சிட்டு போயிடுறாங்க. இல்ல, டிசர்னிங் ஸ்பிரிட், வகை அறுக்கத்தக்க எதுன்னு நம்ம கேட்கும் போதே, நம்ம உலக பிரகாரமா ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஒரு புது இடமா இருக்கலாம், வாகனம் ஓட்டிகிட்டே இருக்கும்போது என்னடா வண்டியில தேவையில்லாமல் ஏதோ ஒரு சத்தம் வருது, என்னது மாட்டி இருக்கு பார்க்குறோமா இல்லையா? நம்முடைய செவிகள் எது என்ன காரியங்கள் என்பதை வகையறுக்கத்தக்கதாக கர்த்தர் அந்த கெப்பாசிட்டி நம்ம செவிகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய மனிதனும் அப்படித்தான். கேட்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பேசுறாரா? இல்லை. எது இந்த சத்தம் யார் இடத்துல இருந்து வருகிறது என்பதை வகையறுத்துக்கொள்ளும். ஒரு கேம் கூட விளையாடுவாங்க, கண்ணை கட்டிட்டு ஒரு ரோப் மேலே அப்படி தாண்டி வர்றதோ குனிஞ்சு வர்றதோ, அந்த மாதிரி 2 ரோப் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த சைடு இருந்து மேலே காலை தூக்குங்கன்பாங்க, அல்லது கீழே குனிங்கன்னு இப்படி மாறி மாறி பேசுவாங்க. அப்போ அந்த மனிதன் தங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோ யாருடைய சத்தத்தை சொல்லிட்டு போவாங்க. அந்த கேம் விளையாடும் போதே, நீ சத்தமாக சொல்லு, நான் உன் சத்தத்தை மட்டும்தான் என்ன பண்ணுவேன், ஃபாலோ பண்ணி இந்த கேமை வாட போகிறேன். அப்போ அந்த மனிதனுடைய சத்தத்துக்கு அந்த அந்த நடக்கிற மனுஷன் கண்ணை கட்டிட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க, அந்த கட்டளைக்கு அவர்கள் செவிகளை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தீட்டி கவனிப்பாங்க. அவங்க கீழே குனின்னு சொல்கிறாங்களா, அவங்க காலை தூக்கி முன்னாடி வைன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டு அத்தனை சத்தம் குழப்பம். 50-60 பேர் கத்துவாங்க, கீழே குனி, குதி, ஆடு, பாடு, இந்த சைடு போ. ஆனால் அந்த ஒரு மனிதனுடைய குரல் அவனை கேட்டே அவன் என்ன பண்ணுவான், நடப்பான். அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அத்தனை குரல் நம்மளை குழப்ப வந்தாலும், நம்ம தேவன் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது, ஆண்டவருடைய சத்தம் இது அப்படின்னு நம்ம கவனமாக இருக்கும்போது கரெக்டாக நடந்து வின் பண்ணிடுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்து காது பற்றி பார்க்கும்போது, காதுக்கு ஒரு ஸ்பெஷல் குணாதிசயம் இருக்காம்.
காது நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம மரணத்தை சந்திக்கிற நாள் வரைக்கும் காதில் இருக்கிற ஒரு வெளியில் இருக்கிற காதுகளில் ஒரு பகுதி வளர்ந்துட்டே இருக்குமா. அதோட வளர்ச்சி நம்முடைய மரண நாள் பரியந்தம் நடக்குமா. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு வாசிக்கும் போது. ஆண்டவர் என் கூட பேசினார், இதே போல தான் நீங்கள் கேட்குற அனுபவத்தில் நீங்கள் மறிக்கிற வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கணும். ராமேன், இன்னைக்கு கேட்டுட்டேன், இன்னைக்கு ஆண்டோடைய சத்தத்தை கேட்டுட்டேன், ஓகே ரைட், இதை வச்சு இதை ஒரு நூல் பிடிச்சி ஒரு வாரம் ஓட்டிடுவோம். அப்புறம் என்னைக்கு போய் முட்டிட்டு கீழே விழுறோமோ அன்னைக்கு திரும்ப கேட்பேன். இல்லை, ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்துட்டே இருக்கணும். ஆமென். உங்கள் மரணத்தை நீங்கள் சந்திக்கிற வரைக்கும், கர்த்தர் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள் கேட்கிற அனுபவங்களை நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஒரு காலத்தில் யார் பேசுகிறான்னு தெரியலையே, சரி குருட்டம்பாக்கில் நம்பிட்டு இருந்தோம். ஒரு பாயிண்டில் ஆண்டவர் தான் பேசுகிறார். அந்த ஒரு பாயிண்டில் அப்படியே வளர்ந்து இது ஆண்டவருடைய சத்தமே இல்லாமல் வேறு இல்லை அப்படிங்கிற தெளிவு வந்த அதற்கு அப்புறமும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆமென். கடைசி என்னுடைய மரணத்தை, இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து கர்த்தரை சந்திக்கிற வரைக்கும் நான் கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஆண்டவருடைய சத்தத்தை. ஆமென். ஒவ்வொரு நாளும் கேட்கணும், அதிகமாக கேட்கணும். அது இவ்வளோதான், இன்னையோட முடிஞ்சிச்சு, இவ்வளோ கேட்டேன்னா ஆண்டவருடைய சத்தத்தை இவ்வளோ கிளியராக கேட்டேன்னா அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட் லெவல். இல்லை, அது நம்முடைய மரண பரியந்தம் அது நம்மளை தொடர்ந்து கொண்டே வரணும். ஆமென். நம்முடைய காதுகளுக்கு இன்னொரு குணாதிசயம் இருக்கு. நீங்க தூங்கும் போதும் யாராவது பேசுனா உங்க காதுகள் என்ன பண்ணுமா? சில பேர்லாம் தூங்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த உலகத்திலே அவங்க இருக்கிறத என்ன பண்ணிடுவாங்க, இந்த உலகம் இருந்தால் என்ன, இடிந்து விழுந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி தூங்குவோம். ஆனாலும் நம்ம காதை என்ன பண்ணிட்டே தான் இருக்குமா, கேட்டுட்டே இருக்குமா. அப்போ நம்ம தூங்கும் போது நம்மளுக்கு சத்தம் சில பேசுகிற காரியங்கள் ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னா, நம்முடைய பிரெயின் இதெல்லாம் தேவையில்லாதது, இது இப்போ தூக்கம் தான் முக்கியம், இந்த சத்தம்லாம் தேவையில்லைன்னு பிரெயின் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுதே தவிர காதுகள் 24 மணி நேரமும் கேட்டுக்கொண்டே தான் இருக்குமா. இப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும், அவன் தூங்கினாலும் எந்திரிச்சாலும் உழைத்தாலும் ஜெபித்தாலும் அவன் காதுகள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி திறந்த வண்ணமாகவே இருக்கணும். ஆமென். இது நான் தூங்க போற நேரம் ஆண்டவரே அப்படின்னு இல்லை, தூங்கும் போதும் கர்த்தர் பேசுறதை கேட்கணும். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் பிஸியா, அப்பவும் ஆண்டவர் பேசுறதை கேட்கணும். கர்த்தர் 24 மணி நேரமும் நம்மோடு கூட பேச அவர் ஆயத்தமா இருக்கு. அப்ப 24 மணி நேரமும் நம்ம காதுகள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? திறந்ததா? வாய்கள் திறந்ததா? இல்லை, காதுகள் திறந்ததா? காதுகள் திறந்ததா? ஆண்டவர் என் கூட எப்போ பேச போறார்? ஒரு காரியம் உங்களை ரொம்ப அழுத்திட்டு இருக்குன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நம்ம அதை செய்யறது இல்லை. ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப குழம்பிட்டே இருக்கீங்கன்னா, ஒரு நிமிஷம் நல்ல ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கப்பா, இதில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்களேன். 5 நிமிஷமோ 10 நிமிஷத்துக்குள்ளேயோ அதற்கான தெளிவான பதிலை கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார். நம்புறீங்களா? நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் கைட் பண்ணுங்கன்னு உட்காந்துட்டா கர்த்தரால் பதில் பேசாமல் இருக்க முடியாது. உண்மைதானா? ஆண்டவரே எனக்கு இதை என்னன்னு சொல்லுங்கப்பா, ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா அவர் இம்மீடியட்டாக பேசுவார். 21 நாள் ஃபாஸ்டிங் போடு அப்புறம் தான் பேசுவேன்னு சொல்ல மாட்டார். அவர் இம்மீடியட்டாக பேசிடுவார். நம்ம என்ன பண்ணுறதில்ல தெரியுமா? ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கப்பா நீங்கள் சொல்லுங்கன்னு அவர்கிட்ட என்ன பண்ணுறதில்ல, உட்கார்றதில்ல. நம்ம குழம்பிட்டே இருப்போமே தவிர உட்காந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கு என்ன இருக்காது, பொறுமை இருக்காது. இந்த பிரச்சனையை குறித்து யோசிச்சு அழுதுகிட்டே இருப்போமே தவிர அந்த காரியத்தை ஆண்டவர் இடத்துல கொண்டு போய் அமைதியாக உட்காரணும்னு நம்மளுக்கு என்ன பண்ணாது, தோணாது. அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு உண்டு மாம்ச பிரகாரமாக போய் செய்து முடிக்க தீவிரப்படுவோமே தவிர ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து ஆண்டவர் இப்போ நான் என்ன செய்யணும்னு உட்கார்றதுக்கு நமக்கு என்ன வராது, மனசு வராது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உன்னுடைய என்ன குழப்பமான சூழ்நிலையிலும் என் பாதத்தில் உட்காந்து என்கிட்ட கேளு, நான் பேசுவேன். ஆமென். நீங்கள் கேட்டால் அவர் பேசாமல் இருக்க மாட்டார். ஆமென். அவர் உங்களோடு கூட பேசுவார், வசனத்தின் மூலமாக பேசுவார், மனிதர்கள் மூலமாக ஏதோ ஒரு காரியத்தில் அவர் பேசிடுவார். ஆமென், ஆமென், ஆமென். காதுகளுக்குள்ள இன்னொரு குணாதிசயம் என்ன தெரியுமா? காதுகளை நம்ம கிளீன் பண்ணுறதுக்கான நீடே இல்லை, காது தானாகவே தன்னை சுத்திகரித்து கொள்ளும். எத்தனை பேர் இது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில. நீங்கள் காதை க்ளீன் பண்ணுறதுக்கு பட்ஸு, பின்னு, இந்த மாதிரி பல ஆயுதங்களை யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் ஆயுதங்கள், கெடுத்துரும் காதை. அந்த ஆயுதங்கள் நீங்கள் யூஸ் பண்ணால் வெளியில் இருக்கிற அழுக்குகள், அந்த வேக்சஸ்லாம் நீங்கள் உள்ளே தான் தள்ளி விடுவீங்களே தவிர அது க்ளீன் ப்ராசஸ் நடக்காது. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு பெரிய நீடில் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த தண்ணி அழகாக உள்ளே போய் அழகாக ரிட்டர்ன் வந்துடும். வெளில வரும்போது உள்ளே இருக்கிற அழுக்குகளை என்ன பண்ணிட்டு வந்துடும். நீங்கள் டெய்லி குளிக்கும் போதோ நீங்கள் நார்மல் உங்களுக்கு சுத்திகரிப்பு இல்லை, மலையில் நனைஞ்சு போகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காது தன்னை என்ன பண்ணிக்கிடும்,
க்ளீன் பண்ணிக்கணும், தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும். அதே போலதான் தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்டு 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 பழகிட்டீங்கன்னா, அது உங்களுடைய பழக்கமாய் மாறிட்டுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆவிக்குரிய மனுஷன் சுத்தமாயிட்டே இருப்பான். அதுக்குன்னு தனியா நீங்க என்ன பண்ண வேண்டாம். சில பேருக்கு காதில் ரொம்ப அதிகமாக வேக்ஸ் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் போது ஏதோ ஒரு டாக்டரை போய் பார்த்து க்ளீன் பண்ணுறோம். அது ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்ததுக்கு அப்புறம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய காதுகளை படைக்கும் போதே அது செல்ஃப் கிளீனிங் ப்ராசஸாகவே என்ன பண்ணிட்டார், அதை படைச்சிட்டு தானாகவே தன்னை சுத்திகரித்து கொள்ளும். எப்போ ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய செவிகளை திறந்துட்டானோ, அவன் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் அவனை சுத்திகரிச்சுட்டே இருப்பார். ஆமே. ஒருத்தன் வந்து அவன்கிட்ட சொல்ல வேண்டாம், நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லவே வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயம், இன்னொருத்தர் வந்து கை நீட்டி நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு அவன் ஒரு நாள் அவனை சொல்ல அனுமதிக்க கூடாது. அனுமதிக்க கூடாதுன்னா, நான் என்ன வேணா தப்பு பண்ணுவேன், யாரும் சொல்லக்கூடாதுன்னு இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களை ஆண்டவர் விட மாட்டார். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளீனிங் ப்ராசஸ் உங்களுக்கு டெய்லி நடந்துட்டு இருக்கு. ஒரு காரியத்தை செய்யும் போதே, செய்ய போகும்போதே ஆண்டவர் உணர்த்துவார், இதை செய்யாத. அப்போ நீங்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தால் மாத்திரம் போதும், இன்னொருத்த வந்து நீ செய்கிறது தப்புன்னு சொல்றதுக்கு அங்கே அவசியமே இருக்காது. அப்போது காதுகளை படைத்த தேவன் யார் அதிகமாக ஆண்டோடைய சத்தத்தை கேட்குறாங்களோ அவங்க அதிகமாக சுத்தமாயிட்டே இருப்பாங்க. ஆமீன். நான் சொல்கிறது புரியுதா? ஒரு ஆமீன் சத்தமாக சொல்லலாமா? ஆண்டோடைய சத்தத்தை கேட்க நீங்க நினைக்கலாம், இது நான் கேட்கறது ஏதோ கேட்கிறேன். இல்லை, நீங்கள் கேட்க நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். உங்க ஆவிக்குரிய மனுஷன் மறுரூபமாகறான். இன்னொருத்தங்க ஒருவேளை நீங்க உலக மனுஷங்களுடைய பேச்சுகள் கேட்காம அப்படி இப்படி இருக்கிறீங்கன்னா அதை விடுங்க. ஆண்டோடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க சுத்தமாயிருவீங்க. ஆமேன். ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் உங்களை நேர் வழியா நடத்திடுவார். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சிருவீங்க. ஆமேன். கடைசியா அந்த காதுகளை குறித்து, ஒருத்தனுக்கு காது சரியில்லைன்னா அவனுக்கு அது எதை அஃபெக்ட் பண்ணும்னா, சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் அதை அஃபெக்ட் பண்ணுவான். காதில் எதுனா பிரச்சனைனா அவன் நாக்கில் டேஸ்ட் பார்க்குற அந்த தன்மைகள், அந்த சென்ஸ் அது மாறிடுமா. இன்னும் குறிப்பாக நம்ம இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கொரோனா வரும்போது நம்மள நிறைய பேருக்கு என்ன சொன்னாங்க, ஒரு சிம்டம், டேஸ்ட்டு தெரியலன்னா டாக்டர்கிட்ட என்ன பண்ணுங்க போங்க, டேஸ்ட்டு தெரியல. நம்ம காதுகள் அது பாதிக்கப்படும் போது அது நம்முடைய சுவைக்கிற தன்மையை பாதிக்குதான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறதற்கு ரெடியா இல்லாததுனால கண்ட பாவங்கள் அவங்களுக்கு டேஸ்டா தெரியுது. உலக பிரகாரமான கர்த்தர் விரும்பாத காரியங்கள் அவங்களுக்கு இனிக்குது. ஆண்டோடைய சத்தத்தை அவன் தெளிவா கேட்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் என்ன ஆயிரும், இன்னைக்கு நாக்கில் சுவை அற்று போய், இன்னைக்கு நாக்கு மரத்து போய், இன்னைக்கு நிறைய பாவங்களில் போய் விழுந்துடுறோம்ல. காரணம் என்ன? கேட்க வேண்டிய இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷனை கேட்காததுனால நம்முடைய நாக்கு சுவை மாறி அது என்ன பண்ணுது. ஒருவேளை நாக்கு மரத்து போயிருக்கு ஒருத்தனுக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுவை எல்லாம் சரியா தெரியல, நம்மளே நல்ல கோல்டுலாம் ஆயிடுச்சு, ஃபீவர்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் நாக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கசப்பா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அன்னைக்கு எவ்வளோ டெலிஷியஸாக ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு அருமையான ஒரு உணவு, உங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவு டேஸ்ட் எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும். இன்னைக்கு ஏன் கர்த்தருடைய சத்தியம் இல்லை, ஆண்டவருக்காக செய்கிற வேலை, ஆண்டவருக்காக செய்கிற ஊழியம் இல்லை, உலக பிரகாரமாக இல்லாமல் ஆண்டவர் பக்திக்கு ஏற்ற காரியங்களை செய்யும்போது ஏன் சில பேருக்கு கசக்குதுன்னா, என்ன ஆயிடுச்சு, காதில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். காதில் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால நம்ம டேஸ்ட் மாறி உலக பிரகாரமான காரியங்கள் நம்மளுக்கு இனிப்பாக தெரியுது. உலகத்தின் நம்ம அழிவுக்கு நேரம் நடத்துகிற காரியங்கள் நம்ம நாக்குக்கு ரொம்ப சுவை உள்ளதாக தெரியுது. ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு கசப்பாக மாறிடுது. செவிகள் ரொம்ப கவனம். ஆமென். செவிகளை குறித்து இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, செவிகள் கேட்கிறதற்கு மாத்திரமல்ல, ஒரு மனுஷன் பேலன்ஸா இருக்கிறதற்கு செவிகள் ரொம்ப, அந்த 2 காதுகளை கர்த்தர் படைத்து நடுவில் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வச்சு வெளியில உள்ளன்னு காது ஏர் ட்ரம்லாம் வச்சு படைக்கும் போதே இந்த காதுகள் தான் ஒரு மனிதனையே கண்ட்ரோல் பண்ணுதான். சில காரியங்கள் நான் சொல்கிறேன், நான் இது கூகுளில் தான் சர்ச் பண்ணேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது இன்னைக்கு சத்தியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு காதில் பேலன்ஸ் பண்ணுற அந்த காரியங்களில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மனுஷனால் நிதானமாக இப்படி நிற்க முடியாதான். கிருன்னு வீடே சுற்றுற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி காரியங்கள் இல்லை, நடக்க முடியாமல் கீழே விழுற காரியங்கள், பார்க்குற விஷனில் பார்க்க முடியாதபடிக்கு கோளாறுகள், மங்களா தெரிகிறது, ஒரு மாதிரி கண்ணு இருட்டிட்டு தெரியுது. இதெல்லாம் எதனால உண்டாகுது? காதில் எதனா பிரச்சனை இருந்ததுன்னா. இன்னைக்கு நிறைய பேருடைய தரிசனங்கள் மங்களா தானே தெரியுது. இன்னைக்கு தரிசனங்களை நம்ம தெளிவாக பார்க்க முடியல. என் வாழ்க்கைக்கு கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் இது, தெளிவாய் பார்த்ததற்கு ஓட முடியல. ஏன்? கேட்குற இடத்துல கனெக்ஷன் கட் ஆகி போயிருக்கு.
கேட்குற செவிகள் மந்தமா இருக்குது. அதனால என்னுடைய தரிசனம் என்ன பண்ணிருச்சு, மங்கி போயிருச்சு. ஸ்டெடியா நிக்க முடியல, தலை கிருகிருன்னு சுத்துது, நடக்க முடியல, ஆண்டவரோடு கூட நடக்க முடியல, முன்னாடி செல்ல முடியல, ஆண்டவருக்காக நிக்க முடியல, விழுந்து போயிடுறோம். இன்னும் நிறைய பயங்கள், கீழே விழுந்துருவோமோ, தள்ளி விட்டுருமோ, இந்த பயங்கள், அந்த டிசீனஸ் வரும்போது நமக்கு எப்படி இருக்கும், தலை கிருகிருன்னு சுத்தி கண்ணை சுத்துறது போல. இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்குதுன்னா நம்ம எங்க நம்மளை சரி செய்து கொள்ள வேண்டும்? கேட்கிற காதுகளை நாம் சரி செய்து கொள்ளணும். நீங்க இன்றைக்கு போய் ஆண்டோடைய சமூகத்துல, உங்க வீட்டுல, உங்களுடைய தனி ஜெபத்துல உங்க காதுகளை ஆண்டோடத்துல ஒப்பு கொடுக்க போறீங்க. எத்தனை பேர் அதை செய்வீங்க? ஆமென். நீங்க செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நான் இன்னைக்கு காதுகளை பற்றி நிறைய காரியங்கள் சொன்னேன், நிறைய காரியங்கள் உலக பிரகாரமாகவும் சொன்னேன், ஆவிக்குரிய பிரகாரமாக. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமானது. உங்கள் காதுகள் கர்த்தருக்கு வேண்டும். உங்கள் காதுகளை விருத்த சேதனம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னா, காதுகளை திறந்து கேட்கிற எவனும் அவன் வாயினால் திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே பெற்றுக்கொள்கிறான். இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்க போறோம்.